ஹாய் வியூவர்ஸ், உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். 1975 டைரக்டர் கே பாலச்சந்தர் அவர்கள் அபூர்வ ராகங்கள் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் இந்த காட்சி வருது. கதாநாயகன் தான் மனசில் இருக்கிற பெண் யாருன்னு பாடலில் சொல்லணும். அந்த பாட்டுக்கு ஒரு புதுமையான ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு எம்எஸ்விக்கு பாலச்சந்தர் அவர்கள். படத்துக்கு அபூர்வ ராகங்கள் பேர் வச்சாச்சு. அதனால் இது வரைக்கும் பயன்படுத்தாத ஒரு ராகத்தில் இந்த பாட்டு அமையணும்னு கேட்டுக்கிறார். 72 மேலகர்த்தா ராகங்களில் 20 ராகங்கள் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. நிறைய இசையமைப்பாளர்கள் கையாண்ட ராகங்கள். அதில் மீதி இருக்கிறதா ரேராக பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் ஒரு முறை கூட பயன்படுத்தாத ஒரு ராகத்தில் இந்த பாட்டு வேணும்னு கேட்டுட்டார். இது மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக போயிடுச்சு. 2-3 நாள் யோசனை பண்ணுறார், எதுவும் அவர் எட்டலை. பலவிதமாக அவர் யோசிக்கும் போது ரொம்ப மூட் அவுட் ஆகி உட்காந்துக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சந்திக்கிறவர் தான் இசை மேதை பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள், பாடகர். அவர் ஏன் விஷயம் டல்லாக இருக்க, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, விஷயத்த சொல்லுன்னு கேட்டாராம். அப்போ இந்த விஷயத்த சொன்னாராம். எனக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல், என்ன நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்கன்னு கேட்டாராம். அப்போ தான் அவர் எடுத்து கொடுக்குறார். மகதி ராகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. 3 ஸ்வரங்கள் தான். இதில் நிறைய கீர்த்திகள் இருக்குது. திரை இசை பாடல்கள் வந்ததில்லை. கொஞ்சம் கடினமான ராகம் தான். இதை ட்ரை பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்போ விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒரு சின்ன டவுட் வருது. 3 ஸ்வரத்திலே எப்படி முழு பாட்டும் போட முடியுமா, ரொம்ப கஷ்டமாச்சேன்னு கேட்டாராம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுத்தாராம். இவரும் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு பாட்டை கம்போஸ் பண்ணிட்டார். என்ன பாட்டுனா, புகழ்பெற்ற ஒரு பாட்டு. இந்த அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? ஜேசுதாஸ் வாய்ஸில் மெய்மருந்து கேட்டிருப்பீங்க, மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க யாரும். அந்த பாட்டு தான். அந்த பாட்டை கம்போஸ் பண்ணிட்டார். கவிஞர் ஃபஸ்ட்டு கவிதைகள் எழுத எம்எஸ்வி அவர்கள் இந்த ராகத்தில் அருமையாக கம்போஸ் பண்ணிட்டார். இந்த பாட்டில் ஒரு சிக்ஸர் அடித்தார்னா கண்ணதாசனை சொல்லணுங்க. மனுஷன் பின்னி பெடல் எடுத்த பாட்டுனா இது அவருடைய பாடல் வரிசையில் இதுவும் ஒன்று. அதுவும் கதாநாயகி யார் என் மனசில் இருக்கிறதுன்றது அவர் குறிப்பாக சொல்கிறது, பாட்டில் சொல்கிற வரிகள் இருக்குது பாருங்கள், மிக உச்சத்துக்கு போன இடம். ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகமட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி, முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி. கதாநாயகி பேர் பைரவி. அவர் ராகத்தாக சொல்லிட்டார். இந்த இடம் ரொம்ப பேர் ரசிச்சிருப்பீங்க. அந்த கதாநாயகி பேர் பைரவின்றதுனால என் மனசில் இருக்கிறது பைரவின்னு கமலஹாசன் ஒரு சிம்பாலிக்காக சொன்ன மாதிரி தான். எம்எஸ் விஸ்வநாதன் இந்த இடத்துல ஒரு வேலை பண்ணார். இந்த பைரவின் பேர் வருது இல்லையா, இந்த இடத்துல மட்டும் நான் பைரவி ராகத்தை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அனுமதி கேட்க டைரக்டரும் ஒத்துக்கிட்டார். அங்கே மட்டும்தான் பைரவி ராகம் வரும், மீதி எல்லாம் மகதி ராகத்தில் தான் வரும். அப்படி ஒரு அபூர்வமான பாடல். ஜேசுதாஸ் அவர்கள் பாடின விதம் இருக்க, நீங்கள் இந்த தெய்வம் தந்த வீடு வரிசையில் இந்த பாட்டு முதல்ல சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு. அதில் இன்னொரு வரி கவனிச்சிருப்பீங்க, இந்திரலோகத்து சக்கரவாகம் அப்படின்னு ஒரு வரி இருக்கும். சக்கரவாகன்றது ஒரு பறவையினுடைய பெயர். அது இங்கெல்லாம் தேடாதீங்க, கிடைக்காது, கூகுளில் கூட கிடைக்காது. இந்திரலோகத்தில் மட்டும்தான் இருக்குமா. அந்த பறவையின் பேர் சக்கரவாகம். அதை கவிஞர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இந்த ஒரு பாட்டில் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு பல மேதைகள் சேர்ந்து உருவாக்கின ஒரு அபூர்வமான பாடல் தான் சொல்லணும். இன்னொரு விஷயம், அபூர்வ ராகம்னு இன்னொருத்தர் தற்செயலாக குறிப்பிட்டுருச்சு, ஒருத்தருக்கு பொருந்தி வந்துருச்சு. யார் இதுனா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொல்லணும். அவரே ஒரு அபூர்வமான ராகம் தான். அதெல்லாம் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் இந்த படத்துலலாம். அதனால் பல முறை பல விதத்தில் அபூர்வ ராகன்ற பேர் இந்த படத்துக்கு ரொம்ப பொருந்தி வரும். அப்புறமா பாலமுரளி கிருஷ்ணா கிட்ட பற்றி ஒன்று சொல்லுங்க. இசை பாடகர் மட்டும் இல்லைங்க, அவர் இசை மேதை மட்டும் இல்லை, இசை ஆராய்ச்சியாளர். பலவிதமான ஆராய்ச்சிகள் செய்து இசையால் நோயை குணப்படுத்த முடியும்னு நிரூபிச்சிருக்காரு. பலவிதமான ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்கிறாரு. அவர் இசை மேதை. எம்எஸ்வி எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவார். அந்த மாதிரி அவர் ஒரு மகா மேதை. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த பாட்டு நமக்கு கிடைச்சது ஒரு பாக்கியம். சரி, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.